வெல்கம் டு மை மாம் அண்ட் அஸ், என் அம்மாவுடன் நாங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருகு சுற்று. இது ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஆல் பர்பஸ் ஃப்ளவர் வச்சு ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். இதில் ஒரு கப் எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஆல் பர்பஸ் ஃப்ளவர், கொஞ்சம் உப்பு, ரெண்டு ஸ்பூன் நெய், கொஞ்சம் தண்ணி, இதை நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும். இது ஜீராவுக்கு சீனி. அவ்வளோதான் தேவையான பொருட்கள். தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கணும். இந்த அளவுக்கு கொஞ்சம் அழுத்தி அழுத்தி பிசைஞ்சால் போதும். மேலே மாவு காயாத அளவுக்கு கொஞ்சம் நெய் தடவி வச்சுட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடணும். இப்போ எல்லா மாவுக்கும் சின்ன சின்னது மாதிரி சப்பாத்தி மாவுக்கு செய்கிற மாதிரி இப்படி பால்ஸாக செஞ்சு வச்சுக்கணும். அவ்வளோதான். இப்போ சப்பாத்தி மாவு மாதிரி உருட்ட போகிறோம். சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா ரவுண்டாக மெலிசாக ரொட்டி எடுத்துக்கணும். இப்படி கத்தியால் கீறி கீறி இது ஒட்டிட்டு இது ரெண்டுத்தையும் இப்படி சேர்த்துக்கணும். அதே மாதிரி சின்ன சின்னதாக இப்படி கீறிக்கின்னு இந்த எண்டையும் ஒட்டிட்டு இங்கே இப்படி சேர்த்து பிடிச்சி அவ்வளோ. இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுக்கணும். ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை காய வச்சுட்டு சூடு ஏறித்தான்னு பார்க்க டெஸ்ட் பண்ணுவோம். சூடு ஏறிடுச்சு. இப்போ எண்ணெயில் மெதுவாக போடலாம். இப்போ வெந்துருச்சு. இந்த கலர் வந்தோடனே எடுத்துடலாம். செவந்து இப்படி வெந்தோடனே எடுத்துடணும்.
ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றிட்டு 200 கிராம் இந்த சீனியை போட்டு ஜீரா காய்ச்சணும். இது வந்து காய்ச்சினப்போ ஒரு கம்பி வந்தால் போதும். ஜீரா நல்லா காய வைக்கணும். ஒரு கம்பி பாகு பதத்துக்கு வர வரைக்கும் சூடு பண்ணணும். இப்போ இந்த ஜீரா நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதில் எல்லாத்தையும் போட்டு ஊற வைக்க போகிறோம். இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இருக்கும் செய்யறதுக்கு. அதே சமயம் இது வித்தியாசமாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் ஒரு அழகாகவும் இருக்கும். நீங்களும் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.